எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் ஒரு சின்ன வீடியோ போட்டேன். அதனைத் தொடர்ந்து இந்த வீடியோ வந்து இந்த சாரியை எப்படி நான் மடிக்கிறேன்ன்றது. இப்போ ஹெட் பீஸை அயர்ன் பண்ணிவிட்டு இந்த ஹெட் பீஸை தூக்கி புறப்பக்கமாக எடுத்து ஷோல்டரில் போட்டிருக்கேன், அதாவது என்னோடய தோளில் போட்டிருக்கேன். இந்த சாரியின் முன்பக்க ப்ளீட் வந்து, அதாவது செருபுற பக்க ப்ளீட்டை இந்த அயர்ன் போட்டில் உள்பக்கமாக போட்டிருக்கிறேன். இந்த ப்ளீட் வந்து தெரியாத மாதிரி. இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது வெளிப்பக்க ப்ளீட் தான் தெரியுது, தாவணின்ற அவுட் பக்கம் உள்பக்க ப்ளீட். அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரியாக மடிக்கிறதுக்காக நான் வந்து அளந்து போடுறேன். ஒரு அன்னளவை தான் அளக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 சாண அகலத்தில் வார மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த அயன் போட் வந்து ஒரு சின்னதாக இருக்கும், அப்போ எங்களுக்கு ஹெல்ப் இருக்காது. அதனால் இப்போ நான் 2 பின் எடுத்திருக்கேன். வேறு யாரையும் கொண்டு பிடிக்க சொல்லிட்டு மடித்தால் இந்த தாவணி கீழே வழுகி போகாமல் இருக்கும். இப்போ நானே தனியாக மடிக்கும்போது இந்த மாதிரி பின் பண்ணிட்டு மடித்தோம்னு சொன்னால் தாவணி வந்து விலகி ஓடாது. அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் நீங்கள் அந்த கிளிப்பை போடலாம் தானே என்று கேட்கலாம். கிளிப்பை போட்டோம்னு சொன்னால் அயன் பண்ணின சாரியில் கிளிப்பை அமர்த்தி போடும்போது அதில் ஒரு மார்க் வேற பார்க்கும். அதனால தான் இப்படி பின் பண்ணிவிட்டு இப்போ தாவணியை கீழே போட்டிருக்கிறேன். இப்போ மற்ற பக்கமாக எதிர்பக்கமாக போய் நின்று கீழே இருந்து சாரியை மேலே தூக்கி மடிக்கிறேன். இந்த சாரிக்கு பார்த்தீங்களா துணி வச்சு உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நிறைய ப்ளீட் பெறுமன்றதுக்காக முன்பக்கமும் செருபுற பக்கத்துக்கு துணி வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு மடிப்பு மடிச்சிருக்கிறேன். இப்போ ஒரு மடிப்பு மடித்த பிறகு மறுபடியும் கீழே இருந்து இன்னும் ஒரு தடவை தூக்கி மடித்தோம்னு சொன்னால் அந்த ஒரு சதுரமான ஷேப்புக்கு இப்போ நீளமாக வந்திருக்கு. சாரியை வந்து நீளமாக மடித்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது சாரி வந்து நீளமாக இருக்குது. மேல் பக்கம் செருவுற பக்கத்தில் இருந்து ஒருக்கா தூக்கி மடிச்சிருக்கிறேன். அதாவது இந்த தாவணின்ற லெவல் வரையும் ஒரு மடிப்பு மடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் தூக்கி அந்த தாவணி இந்த பக்கத்தில் இன்னொரு பக்கம் மடிச்சுட்டு முதல்ல போட்டதை மறுபடியும் தூக்கி மடித்தோம்னு சொன்னால் இப்போ ஓரளவு உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கோம், சதுரமாக வந்துட்டுது. இப்போ தாவணியை கீழே இருந்து எடுத்து அந்த மடித்த மடிப்பின் அகலத்துக்கு நான் போட்டிருக்கிறேன். இப்போ எப்படி இந்த அகலம் வந்திருக்குதுன்றதை உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு நான் செய்ததை பார்க்கும்போது விலங்கையில்னு சொன்னால் மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு விளங்குமென்று நினைக்கிறேன். அதுவும் விலங்கையில்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ஒரு விரிவாக ஒரு சாரி மடிக்கிற வீடியோவை உங்களுக்காக போடுறேன். இப்போ இந்த தாவணி மடித்து முடிஞ்சுது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக வந்துட்டு. ஆனால் நல்ல அழுத்தம் கொடுத்து மடிக்கக்கூடாது. நான் 3 சாரி ஒரே ஆளுக்கு அயர்ன் பண்ணியிருக்கிறேன். அவளுக்கு ஆன ப்ளவுஸையும் நான் தைச்சிருக்கிறேன். அந்த ப்ளவுஸையும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த 3 சாரியையும் பேக்கில் பேக் பண்ணினோம்னு சொன்னால் அவளோட சாரியும் சாரி